மேக்கப் ரிமூவ் பண்ண டைம் இல்லாம டயர்ட்ல அப்படியே தூங்கிடுவீங்களா? இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான டேமேஜஸ்லாம் வரும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு சில கெமிக்கல்ஸ் லைக் பாரபன், சல்ஃபேட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்சஸ் அண்ட் சர்டன் ஹெவி மெட்டல் லைக் லெட் இருக்கிறதுனால இதை சரியா கிளீன் பண்ணாம தூங்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின் ட்ரை ஆகி உங்க முகத்துல பிம்பிள்ஸ், ரேஷஸ், பிளாக் ஹெட்ஸ், ஆன்டி ஏஜிங், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். நம்பர் 2, ஃபவுண்டேஷன், கன்சீலர் அப்ளை பண்றதுனால ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் பிளாக் ஆயிடும். டர்ட், ஆயில் எல்லாமே ஸ்கின் லேயருக்குள்ள தங்கிட்டு பிம்பிள்ஸ் வர காரணமா இருக்கும். நம்பர் 3, காஜல், ஐஷேடோ, கிளிட்டர்ஸ், மஸ்காரா, ஐலைனர் ரிமூவ் பண்ணாம நீங்க அப்படியே தூங்கிட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா ஆகும். ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 4, இப்பெல்லாம் லிப்ஸ்டிக் லாங் ஸ்டே வரணும்னு மேட் லிப்ஸ்டிக் தான் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இதை கிளீனா வைப் பண்ணாம அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய லிப் மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர்னு அன்ஈவன் ஸ்கின் டோன்ல பிக்மெண்டேஷன் வரக்கூட சான்சஸ் இருக்கு. யூசுவலா மேட் லிப்ஸ்டிக் நம்ம லிப்ல இருக்கிற மாய்ஸ்சரை எடுத்துருங்க. இதனால உங்க லிப் ரொம்ப கிராக் ஆகிறதுக்கும் அடிக்கடி லிப் பீல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வராம தடுக்கணும்னா ப்ராப்பரா மேக்கப்பை எப்படி ரிமூவ் பண்றது, எந்த ஸ்கின் டைப்ஸுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில் என்ன ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வைப் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம சாரா மேக்கப் ஸ்டுடியோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.